உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் அருகே உள்ளது கங்கை கால்வாய். இதன் கரையில் கடந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் ஒரு பெண் சடலம் கிடப்பதாக மீரட் காவல்துறையினருக்கு தகவல் வந்தது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் அது யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. மற்ற மாவட்ட காவல் நிலையங்களில் காணாமல் போனவர்கள் குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் விவரங்களை மீரட் போலீசார் சேகரித்திருக்கிறார்கள். அப்போது முசாஃபர் நகரில் காணாமல் போய்விட்டதாக அளிக்கப்பட்டிருந்த புகாரும் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் அங்க அடையாளங்களும் ஒத்துப்போயிருக்கிறது. தொடர்ந்து நடந்த விசாரணையில் அந்த பெண் அசாமைச் சேர்ந்த நைமா யாஸ்மின் என்று தெரிய வந்திருக்கிறது. நைமா பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்திருக்கிறார். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி இருக்கிறது. கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்திருக்கிறார். இந்த சூழலில் சமூக வலைத்தளம் மூலம் ஷாஜாத் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஷாஜாத் மீரட்டின் முசாஃபர் நகரைச் சேர்ந்தவர். தொழிலதிபர் என தன்னை நைமாவிடம் அறிமுகம் செய்திருக்கிறார். சமீபத்தில் இவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கிறது. ஆசாமில் இருந்து முசாஃபர் நகருக்கு வந்த நைமா கணவரோடு வசித்து வந்த நிலையில் திடீர் என காணாமல் போயிருக்கிறார். பல இடங்களில் தேடி பார்த்த ஷாஜாத் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். சடலம் மீட்கப்பட்டதற்கும் ஷாஜாத் புகார் அளித்ததற்கும் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேல் இடைவெளி இருந்தது போலீசாருக்கு ஷாஜாத் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சடலம் மீட்கப்பட்ட அன்றும் முந்தைய நாளும் அவர் எங்கு இருந்தார் என போலீசார் அவரிடம் விசாரித்திருக்கிறார்கள். ஷாஜாத்தின் முன்னுக்கு பின் முரணான பதில்கள் அவர் மீதான சந்தேகத்தை மேலும் அதிகரிக்க செய்திருக்கிறது. இதனால் அவரிடம் போலீசார் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் கணவனே மனைவியை கொன்ற கொடூரம் அம்பலமாகியிருக்கிறது. ஷாஜாத் 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருக்கிறார். அத்தோடு தொழிலதிபர் என பொய் சொல்லி நைமாவை திருமணம் செய்திருக்கிறார். ஆசாமில் இருந்து நைமா முசாஃபர் நகருக்கு வந்த பிறகுதான் ஷாஜாத்துக்கு சொந்தமாக வீடு கூட இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. இதைவிட நைமாவுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது ஷாஜாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கிறது என்பதுதான். பொய் சொல்லி தன்னை திருமணம் செய்து கொண்டதால் ஷாஜாத்திடம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார் நைமா. அத்தோடு முதல் மனைவியை சந்திக்க கூடாது என கரார் காட்டியிருக்கிறார். நாளுக்கு நாள் நைமாவின் கண்டிப்பு அதிகரித்ததால் ஆத்திரமடைந்த ஷாஜாத் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். நண்பர் நதீம் என்பவருக்கு 12,000 ரூபாய் பணம் கொடுத்த ஷாஜாத் அவரையும் தனது கொலை திட்டத்தில் கூட்டு சேர்த்திருக்கிறார். கடந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி நைமாவை ஷாப்பிங் செய்யலாம் என கூறி ஷாஜாத் மீரட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார். அவருக்கு ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் கங்கை கால்வாய் கரைக்கு நைமாவை அழைத்துச் சென்றிருக்கிறார் ஷாஜாத். அங்கு சென்ற சிறிது நேரத்திலேயே நைமா மயங்கியதும் நண்பரோடு சேர்ந்து கத்தியால் கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு இருவரும் ஊர் திரும்பியிருக்கிறார்கள். ஊரில் உள்ளவர்களிடம் மனைவி அசாமுக்கு சென்று விட்டதாக கூறி அனைவரையும் நம்ப வைத்திருக்கிறார் ஷாஜாத். பின்னர் 22 நாட்களுக்கு பிறகு மனைவியை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நாடகமாடியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஷாஜாத்தையும் அவரது நண்பர் நதீமையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.